வணக்கம் நண்பர்களே. தினம் தினம் தமிழக அரசியலில் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லை. அப்படி ஒரு பரபரப்பு செய்தி தான் இன்று செப்டம்பர் 26, 2024 ஆகிய இன்று உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கியிருக்கிறது. உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கியிருக்கக்கூடிய நிலையில் செந்தில் பாலாஜியினுடைய நீதிமன்ற காவலை நிறுத்தி வைத்தது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம். உச்சநீதிமன்றத்தினுடைய செந்தில் பாலாஜியின் ஜாமீன் வழங்கிய நகல் கிடைக்கப்பெற்ற பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. ஜாமீனுடைய நகல் கிடைத்தவுடன் இன்று மாலைக்குள் செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே 2 நாட்களுக்கு முன்பாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தார். மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது அப்படின்னு. பல மாதங்களாகவே தமிழகத்தில் ஒரு பரபரப்பான செய்தி, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக போகிறாரு அப்படின்னு மக்கள் மத்தியில் அதிக அளவில் பேசப்பட்டு வந்தது. முதலமைச்சர் அவர்களும் 2 நாட்களுக்கு முன்பு அதற்கேற்றார் வகையில் மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது அப்படின்னு ஒரு பதிலை சொல்லியிருப்பார். இன்று செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருக்கக்கூடிய நிலையில் ஒரு வார காலத்தில் அமைச்சரவையில் ஒரு மாற்றம் இருக்கும். செந்தில் பாலாஜி ஏற்கனவே வகித்து வந்த மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறை மீண்டும் அவருக்கு வழங்கப்படலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அமைச்சரவை மாற்றத்தில் யார் உள்ள யார் வெளியே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கிளம்பி இருக்கக்கூடிய இந்த நிலையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆவது உறுதி அப்படின்னு திமுக வட்டாரத்தில் சொல்கிறாங்க. ஏற்கனவே அந்த ஒரு பரபரப்பு செய்தி தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. உதயநிதி துணை முதலமைச்சர் ஆவதற்கு அனைத்து தகுதிகளும் இருக்குது, ஏன் அவர் ஆகக்கூடாது அப்படிங்கிற பேச்சு தொடர்ந்து எழுந்துக்கிட்டே இருந்தது. முதலமைச்சர் அவர்களும் அதுக்கேற்ற மாதிரி 2 நாட்களுக்கு முன்பு ஒரு சூசகமான ஒரு பதிலை சொல்லியிருந்தார். ஏமாற்றம் இருக்காது, ஆனால் மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இன்று அதற்கு விடை கிடைத்தாற்போல் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருக்கக்கூடிய இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒரு கருத்தை பகிர்ந்திருக்கிறார். சிறையிலிருந்து வெளியே வரும் செந்தில் பாலாஜி அவர்களை வருக வருகவென வரவேற்கிறேன், உங்களுடைய தியாகம் பெரிது, உறுதி அதனினும் பெரியது அப்படின்ற ஒரு கருத்தை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இன்னும் ஒரு வார காலத்தில் அமைச்சரவையில் திமுக, அதாவது தமிழக அமைச்சரவையில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். அந்த மாற்றத்தில் யார் யாருக்கு எந்தெந்த அமைச்சர் பதவி கிடைக்கும், யார் வகித்த பதவி, அமைச்சர் பதவி வகித்த பதவி வெளியே வரப்போகிறாங்க, யார் உள்ளே இருக்க போகிறாங்கிற பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு மாற்றமும் திமுக வட்டாரத்தில் இருக்குது. அமைச்சரவையில் மாற்றம் இருக்குது. அதே போல் ஏற்கனவே மது மற்றும் போதைப்பொருளுக்கு எதிராக ஒரு பெரிய மாநாடு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறாங்க. அவர்களுக்கு ஏதாவது திமுக அமைச்சரவையில், தமிழக அமைச்சரவையில் ஏதாவது அமைச்சர் பதவி கிடைத்தாலும் கிடைக்கலாம் அப்படின்னு ஒரு அரசியல் வட்டாரங்களில் பேசிக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீன் பெரிய அளவில் தமிழகத்தில் வரவேற்றாலும் சில பேர் அதற்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய வகையில் பல கேள்விகளும் முன்வைத்திருக்கிறார்கள். அதற்கு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அப்படி என்ன தியாகம் பண்ணிட்டாரு, ஏற்கனவே நம்ம நாட்டுக்காக பல பேர் தூக்கிலிடப்பட்டிருக்கிறாங்க, பல பேர் பல ஆண்டுகள் 9 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்கிறாங்க, அதெல்லாம் என்னது, இது தியாகம் அப்படின்னா அவர்கள் செய்தது என்ன அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளை நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கேள்வியை முன்வைத்திருக்கிறார். அமைச்சரவையில் ஒரு வார காலத்தில் ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் உள்ள யார் வெளியேங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆவார் அப்படிங்கிற பல மாதங்களாக பல ஆண்டுகளாக பேசப்பட்டு வந்த ஒரு விஷயம் இன்றைக்கு அதற்கு ஒரு முடிவு கிடைத்திருக்கிறது. அமைச்சரவை மாற்றம் இருப்பது உறுதி என்றால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆவதும் உறுதிதான் அப்படின்னு திமுக வட்டாரங்களை பேசிக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஈசிஆர்ல 23 லட்சம் ரூபாய்க்கு வில்லாவா சார்? எப்படி சார்? அதான் சார் வெட்ரியல்ஸோட ஸ்பெஷாலிட்டி. சூப்பர் சார். ஈசிஆர்ல இது வரைக்கும் நீங்க கோடியில தான் ப்ராப்பர்ட்டி பார்த்துருப்பீங்க, ஆனா வெட்ரியல்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் 5 லட்சம் ரூபாய் பிளாட் தரோம்,
23,40,000 அழகான தனி வில்லா தரும். ஓஹோ Victory Real's Satellite City, ECR near Mahabalipuram. ECR near premium villa plot just 15 lakhs. Independent villa 23.4 lakhs. 20 plus amenities. ஈசிஆர்ல சொத்து இருந்தா கெத்து தான். சீக்கிரம் வாங்கி போடுங்க. For bookings call